தாமரை கண்ணெடியவினார் தானமரம் கோயில் வங்கமலை கடவுளையில் மகிழ்ந்தோ வைகுந்த விண்ணகர் மேல் வந்தடையும் பொழிந்து ஏழியல் மகலம் ஏண்டு தடங்கடன் அன்மனந்தை இருவாதம் திகழ தீவிதைகள் கோயங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியன் ஸ்ரீனிவாசதாசன், வில்லிவாக்கம் ராஜா, அத்தியாபக கைங்கரியம். இப்போ நம்ம இருக்கிறது சென்னை கொன்னூர் வில்லிவாக்கம் அப்படிங்கிற இடத்துல சுமார் 900 வருஷங்கள் பழமை வாய்ந்த அமிர்தவல்லி தாயார் சமேத சௌமிய தாமோதர பெருமாள் திருக்கோவில். இந்த கோவில் பழமை வாய்ந்த கோவில். இந்த கோவிலில் ஆச்சரியமான சன்னதி. முதல்ல மூலவர் சௌமிய தாமோதர பெருமாள். தாமோதரன் அப்படின்னா யசோதையால, யசோதை கண்ணபெருமான் சின்ன பாலகனா குழந்தையா இருந்தப்போ நிறைய விளையாட்டுத்தனெல்லாம் பண்ணிட்டு இருந்த காலத்துல தாம்ப கயிறால கட்டி போட்டாங்க. அந்த தழும்பு இருந்ததுனால தாமோதரன் அப்படின்னு இந்த பெருமாளுக்கு திருநாமம். சௌமிய தாமோதரன்னா ரொம்ப அழகான பெருமாள், அழகானவர்னு அர்த்தம். இந்த பெருமாளுக்கு தாயார் அமிர்தவல்லி தாயார், ஆச்சரியமான வரப்பிரசாதி தாயார். இந்த ஊருக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நிறைய செல்வங்களையும் எல்லா விதமான சேமங்களையும் கொடுக்கக்கூடிய தாயார். இந்த அமிர்தவல்லி தாயார் சௌமிய தாமோதர பெருமாள் சன்னதியில ஆண்டாளுக்கு தனி சன்னதி உண்டு. அதே மாதிரி ஆழ்வார்கள் அத்தனை பேருக்கும் தனித்தனி சன்னதிகள் இங்கு உள்ளது. ஒரு வருடமும் வைகாசி மாசம் இந்த கோவில்ல பிரம்மோற்சவம் 10 நாள் ரொம்ப விமர்சையா நடக்கும். அதே மாதிரி எல்லா ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கும் மாச திருநக்ஷத்திரங்கள் இங்க பண்றோம். பஞ்ச புறப்பாடு, அமாவாசை, ஏகாதசி, சிரவணம், தமிழ் மாசத்துல முதல் நாள், பௌர்ணமி, இந்த மாதிரி நாட்கள்லாம் பெருமாளுக்கு உள்புறப்பாடு நடக்கும். உள்ளுக்குள்ளேயே பெருமாள் பிரதர்ஷனமாகும். அப்புறம் ஒரு வெள்ளிக்கிழமையும் தாயாருக்கு உள்புறப்பாடு, அதுலயும் கோஷ்டி. இந்த ஊர்ல ஆச்சரியமான அருளிச்செயல் ஆழ்வார் தமிழ் பிரபந்தங்களை பாடக்கூடிய கோஷ்டியினர் நிறைய பேர் கைங்கரியமா செய்யறாங்க. ரொம்ப தொன்மையான இந்த கோவில்ல எல்லா விதமான எல்லா ஆழ்வார் ஆச்சாரிகள் உற்சவமும் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த கார்த்திகை மாசம், கார்த்திகை மாசத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா, திருமங்கை ஆழ்வார், ஆழ்வார்கள்ல கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். அவருடைய திருநக்ஷத்திரம் கார்த்திகை மாசம், கார்த்திகை நட்சத்திரம். அந்த உற்சவம் 10 நாள் இந்த கோயிலில் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு 7வது நாள் உற்சவம். இந்த 7வது நாள் உற்சவத்தில் திருமங்கை ஆழ்வார்க்கு பரகால நாயக்கி இது பண்ணியிருக்கோம். இன்னி தினம் ஆழ்வாரை சேவிக்கும் போது மற்ற நாளில் ஆழ்வாராகவே இருப்பார். இன்னைக்கு நாச்சியார் திருக்கோலம்னு சொல்லக்கூடிய பரகால நாயக்கி அந்த அலங்காரம் செய்யப்பட்டு இந்த உற்சவம் ரொம்ப வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊரில் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் இந்த தாயாரும் பெருமாளும் நடத்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிற இதுதான். எல்லா விதமான இவங்களும் இங்கே கைங்கரியம் பண்ணி எவ்வளோ பேர் நன்மை அடைஞ்சிருக்காங்க. எல்லா விதமான பிரார்த்தனைகளுக்கும் கை மேலே பலன் கிடைக்கும். அதுவும் கிருஷ்ணர் ரோகிணி அன்னைக்கு பால் பாயசம் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி
பக்தர்களுக்கு கொடுக்குறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். எல்லா விதமான சேமங்களும் ஏற்படும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். தாமோதரனை தனி முதல்வனை ஞாலமுண்டவனை ஆமோதரமறிய ஒருவர்க்கென்னே தொழுமவர்கள் தாமோதரனுருவாகிய சிவக்கும் திசைமுகர்க்கும் ஆமோதரமறிய எம்மானே என்னாழி வண்ணனையே. அடியேன் ஸ்ரீனிவாசதாசன் இந்த திருக்கோவிலில் அத்தியாபக கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிற அடியவன் தாஸ். என் பெயர் சுப்ரஜா. நான் வில்லிவாக்கத்தில் இருக்கிறேன். இங்கே தாமோதர பெருமாள் என்பது ரொம்ப சிறப்பான கோவில். ரொம்ப நன்மைகள் பலன் கிடைக்கும். நிறைய பேர் நல்ல பலன் பார்த்துருக்கிறார்கள். ரொம்ப மிகப்பெரிய சிறப்பான கோவில் இது. வைகாசி மாதம் கருட சபை நன்றாக நடக்கும். அதே மாதிரி புரட்டாசி மாதம் அந்த 5 வாரம் சனிக்கிழமையும் மிக மிக சிறப்பாக நடக்கும். மாரி மாதம் அந்த 1 மாதம் சும்மா சிறப்பாக நடக்கும். எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சிறப்பான கோவில், ரொம்ப பலன் தரும் கோவில் இது. மிகவும் நம்பி ஆண்டவனை நிறைய பேர் சேவிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான இது. இந்த கோவிலில் சிறப்பானது. தாமோதர பெருமாள்னாலே ரொம்ப பலன் தரக்கூடிய பெருமாள் இது. அவ்வளோ விசேஷமான கோவில் இது. வைகுண்ட ஏகாதசி அதே மாதிரி நிறைய ஜனங்கள் வருவாங்க. கூட்டு பிரார்த்தனை நல்லா நடக்கும். நல்ல அன்னதானம் நல்லா சிறப்பாக இங்கே எல்லாமே செய்கிறாங்க. நான் 20 வருஷமாக இந்த கோவிலுக்கு வரேன். அமிர்தவல்லி தாயாரை ஒரு மண்டலம் சுற்றினால், அமிர்தவல்லி தாயாரை ஒரு மண்டலம் பிரார்த்தித்து சுற்றினால் மிகவும் பலன் கிடைக்கும். ரொம்ப சிறப்பான கோவில் இது. ரொம்ப நன்மைகள் தரக்கூடிய கோவில். இந்த கோவிலுக்கு பிரார்த்தனை பண்ணி கொண்டு என் பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆனது நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கிறோம். சிறப்பான நல்லா எல்லாமே நடக்குது. பிரார்த்தனைகள் கைகூடி வருகிறது. மிகவும் சிறப்பாக இருக்கிறது எல்லாமே.